சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. வெல்கம். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே தேவன் எதையோ 1000 தூதர்கள் எங்கள் மத்தியிலே அசைபாடி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் எங்களோடு கூட பரிசுத்த ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறதை உங்கள் கண்கள் காணாவிட்டாலும் உங்களுடைய ஆத்மத்திலே தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய சகாப்தத்தை தேவன் இந்த தேசத்திலே கொண்டு வரும்படியாய் விரும்புகிறார். அதற்காக இன்றைக்கு நாளிலே வந்திருக்கின்ற இந்த தேவ ஊழியர்களோடாய் தேவன் எங்களோடு பேசுகிறார். தேவனால் செய்ய முடியாது எது என்று பார்த்தால், ஒரு மனிதனோடு மனிதன் பேசுவது போல அவர் பேசுவதற்காக தன்னுடைய தேவ மனிதர்களை, தேவ ஊழியர்களை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். அதில் ஒரு சிலரை தேவன் சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களை அவர் சந்திக்க வந்திருக்கிறார். அதனால் இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் வளமாய் மாறுவதற்கு, இறைவன் உங்களோடு கூட இடைப்படுவதற்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்த அவர் விரும்புகிறார். இன்றைய நாளிலே இந்திய தேசத்திலிருந்து நமக்காக அனுப்பி கொடுத்த இந்த பிலிப் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகளை பாதுகாத்து இன்றைய நாளில் வைக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். எங்களையும் அவர் சிறையாக்கி கொள்ளும்படியாய், தனக்கென்று எங்களை நியமித்து கொள்ளும்படியாய் இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளோடாய் எங்களோடு அவர் பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் ஜெபித்தவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்து இந்த நாளிலே எங்களோடு கூட அவர்கள் தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்வார். Hallelujah. It's such a joy to be in your presence to minister and to worship our Lord God. உங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய தேவனை ஆராதிப்பது, ஊழியம் செய்வது எங்களுக்கு தேவன் கொடுத்த பெரிதான பாக்கியம். So I greet Shalom Evangelical Church, Elim Tamil Network, and those who are present over here and those who are watching the live stream. We greet you all in the blessed name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஷாலோம் திருச்சபையினுடைய அன்பு போதகர் பாஸ்டர் ரவீந்திரன், அவள் குடும்பம், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி உங்களை வாழ்த்துக்கள் தெரிவித்து உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். So directly we would like to go for the prophetical word which God has sent for each and everyone, those who are hearing, and also for the church. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நாம் கேட்கும்படி தீர்க்கதரிசன வசனமாக உங்களுக்கும் இங்கே இருக்கிற சபைக்கும் தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போவோம். Zechariah chapter 9 and verses 11. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வார்த்தை, Zechariah chapter 9 and verses 11. Anybody can volunteer to read in Tamil as well. சகரியா 9ஆம் அதிகாரம் 11th verse. I'll read it in. Thank you. Thank you. We needed that. Thank you so much. Hallelujah. Thank you brother. God is so mindful. Amen. ஆண்டவர் நம்மேல் நினைவராய் இருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னிடுவர்களை நான் உன் உடன்படிக்கை இரத்தத்தால் விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பா நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Hallelujah. Hallelujah. This is a prophetical word the Lord has given for each and every one of you, those who are watching and listening. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கும் அல்லது நேரலையில் பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் தேவன் கொடுக்கிற தீர்க்க வசனம் இந்த வசனம் தான். God is going to set you free. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை மாற்றப் போகிறார். God is going to release you. தேவன் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்கப் போகிறார். From what? எதிலிருந்து? The same verse is telling from what and how he is going to set you free and what he has in store for you. ஆண்டவர் இந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, அவர் எப்படி விடுதலையாக்கப் போகிறார், விடுதலையாக்கி தேவன் உங்களுக்கு என்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். For
because of the blood of my covenant with you, தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிற இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே I will set your prisoners free from the waterless pit. ஆண்டவராய் சொல்லுகிறார், தண்ணீரில்லாத அந்த குழியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை தன் உடன்படிக்கை இரத்தத்தினாலே அவர் மீட்டெடுக்க போகிறார், விடுதலையாக்க போகிறார். God has sent this word by seeing the situations what you are going through. ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் கடந்து செல்லுகிற பாதைகளை அறிந்தபடியினாலே இந்த வார்த்தையை அவர் நமக்காக அனுப்பி இருக்கிறார். God is sending this verse not only for this church, also for Norway and everyone those who are listening. இந்த வார்த்தையை தேவன் இந்த சபைக்கு மாத்திரமல்ல, இந்த நார்வே தேசத்திற்கும் இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுப்பி இருக்கிறார். You are going through a situation where you feel that you are in the bottomless pit. நீங்கள் இப்போது கடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பாதாள குழியில் இருக்கிறது போல இருக்கிறது. The word says waterless pit. அது தண்ணீரில்லாத குழி என்று சொல்லி அது வேதம் சொல்லுகிறது. From where no one can rescue out. அந்த குழியிலிருந்து யாரும் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த முடியாது. You are feeling that I am not able to come up. நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த இலையிலிருந்து இந்த குழியினால் வெளியே வர முடியவில்லையே, எப்படி என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். I was shining once upon a time. ஒரு நேரத்திலே நான் மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருந்தேன். Now my situation is that I am like in the bottomless waterless pit. ஆனா இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், தண்ணீர் இல்லாத குடியில் இருக்கிறது போல நிலைமை இருந்து But கொண்டிருக்கிறது. today the word of God is coming towards you right now. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரா கடந்து வருகிறது. Through the blood of my covenant, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே he is promising, saying that he is going to release you from that waterless pit. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், இந்த தண்ணீரில்லாத குழியிலே விழுந்திருக்கிற உங்களை வாக்குத்தத்த இரத்தத்தினாலே உடன்பு இரத்தத்தால மீட்டெடுக்க போகிறாராம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Once if you are free, then only you can do what you are supposed to do. நீங்கள் விடுதலையான பின்புதான் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்ய முடியும். What you are supposed to do, நீங்க எதை செய்ய வேண்டுமோ செய்ய நினைக்கிறீர்களோ you can do that. அதை நீங்க செய்யலாம். And you can do what God has planned for you to do. அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்காக நியமித்த காரியங்களை செய்ய சொன்ன காரியங்களையும் உங்களால் செய்ய முடியும். Today you need this deliverance. உங்களுக்கு இந்த விடுதலை தேவைப்படுகிறது. Today the churches need this deliverance. இந்த சபைக்கு இந்த விடுதலை தேவைப்படுகிறது. Today God's people needs this deliverance. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த விடுதலை தேவைப்படுகிறது. Today the fellow servants needs this deliverance. உடன் ஊழியக்காரர்களுக்கும் இந்த விடுதலை தேவைப்படுகிறது. Today God is promising that I am going to set you free from this bottomless pit. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உங்களை இந்த தண்ணீரில்லாத குழியிலிருந்து நான் என்ன பண்ண போறேன், தூக்கி எடுக்க போகிறேன். If you are inside the pit, you will not be able to do anything. நீங்கள் தண்ணீருள்ள அந்த குழியில இருந்தால் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. Your life will be pathetic. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமாய் இருக்கும். People who see you, think of you, they will think ill about you. உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை யோசிக்கிறவர்கள் உங்களை குறித்து தவறாய் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். Today I am going to talk about 3 kinds of pit. இன்றைக்கு 3 விதமான குழியில குறித்து தண்ணீரில்லா குழியில குறித்து பேச போகிறேன். And the first 2 I am just going to give you an introduction like. ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு முகவரியாய் கொடுக்க போகிறேன். And third I am going to go little deeper into it which will be relevant to your life. மூன்றாவது கொடுக்க போகிற அந்த குழியானது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்ததாக இருக்கும், அதை நான் கொஞ்சம் விவரித்து சொல்ல போகிறேன். And also after God releases from the pit and what God is going to do or through you in your life. ஆண்டவராகிய தேவன் இந்த பாதாள குழியிலிருந்து வெளியே எடுத்த பின்பு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், என்ன விரும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். For you and through you. நீங்களும் அறிந்து கொள்வீர்கள், உங்களை கொண்டும் உங்கள் மூலமாக அறிந்து கொள்வார்கள். Hallelujah. Hallelujah. How many of you are with the great expectations? இன்றைக்கு எத்தனை பேர் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Can we lift our hands and say, Lord, I am with great expectations. கரங்களை வச்சு சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் ஆண்டவரே. I need this deliverance, Lord. ஆண்டவரே இந்த விடுதலை எனக்கு வேண்டும். If you confess, if you ask of the Lord, then today is a day of deliverance in your life, or today is a day of breakthrough
in your life. நீங்கள் ஆண்டவரிடத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு வாயை திறந்து அறிக்கை பண்ணி கேட்கும் பொழுது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விடுதலை அல்லது இந்த வாழ்க்கையில நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். A new era going to begin from this moment onwards as you hear and submit to God's word. இந்த மாலை நேரத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். Amen. Hallelujah. Can I hear an amen for it? எல்லா ஆமென் சத்தத்தை ஆமென் சத்தத்தை கேட்கலாமா? ஆமென். The first pit is a pit of destruction. முதலாவது அழிவுக்குரிய ஒரு குழியை குறித்து பாதாளத்து குழியை குறித்து பார்க்க We போகிறோம். read it from book of Isaiah chapter 38 and verses 17. நீங்கள் இதை ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். The pit of destruction. இது அழிவின் குழி. Behold, it was for my welfare that I had great bitterness, but in love you have delivered my life from the pit of destruction, for you have cast all my sins behind your back. ஓகே, இந்த வாசிப்போம். ஐசியா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Anybody, you can read Isaiah 38:17. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகு பின்னாக இருந்து விட்டீர். Hallelujah. 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 Whatever that we have committed the sin before the Lord, ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்திருந்தாலும் சரி, today God doesn't want to carry what do you say for kutramanasatchi? with the guilt. Yeah, with the guilt. You need not live with the guilt. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நீங்கள் இருதயத்திலே அந்த ஒரு குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். Today the Lord is promising saying you have that the Lord have casted all our sins behind his back. இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் முதுகுக்கு பின்னாக என்ன பண்ணிட்டாராம், எரிந்து விட்டார். Say, can we lift up our hands and say thank you Jesus? கரங்களை உயர்த்தி சொல்ல, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. As we have come before the Lord and confessed every of the sins that is displeasing God, today God is releasing from that spirit of guilt and God is saying that I have thrown everything on my back. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனிடத்திலே நாம் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுத்தேன், என்னை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் அந்த பாவங்களை அவருடைய முதுகு பின்னாக எரிந்து விட்டு அந்த குற்ற மனசாட்சியை நாம் விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. If our sins would not have been forgotten, then the situation will be like we will be in the pit of destruction. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இந்த குழியை போலதான், பாதாளத்தின் குழியை போல, அழிவின் குழி, தண்ணீரின் குழியில போல நாம் அப்படியே அமிழ்ந்து கொண்டிருப்போம். அழிவின் குழி. அழிவின் குழி. The first குழி is called அழிவின் குழி. That is the pit of destruction. Pit of destruction. அழிவின் குழியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்ம விலக்க போகிறார். The Lord has, how many of you believe that Lord has delivered me from that pit of destruction? முதலாவது தேவனாகிய கர்த்தர், எத்தனை விசுவாசிக்கிறீங்க, எத்தனை அழிவின் குழியிலிருந்து கர்த்தர் விலக்கி மீட்டு விட்டார்? Amen. Amen. With the blood of Jesus, according to 1 John 1:7 and 9, God has totally sanctified us and God has lifted us up from this pit of destruction. 1 யோவான் 1:7-9 வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இந்த அழிவின் குழியிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து விட்டார். Say amen. Amen. Why don't we clap hands and give glory எல்லா to the கரங்களை Lord? தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Shall நன்றி we say ஆண்டவரே. thank you Jesus. நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. There is, you will not have anywhere, you will not have this forgiveness of sins from anywhere. இந்த மன்னிப்பின் அல்லது பாவ மன்னிப்பினுடைய அந்த நிச்சயம், அந்த ரத்தம் இயேசுவை தவிர வேற எங்குமே இல்லை.
Amen. ஆமென். Say amen. ஆமென். Do you believe that? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Hallelujah. ஹalleluya. And let me go to the second pit because I want to insist on the third pit. இரண்டாவது குழிக்கு நாம் செல்ல போகிறோம். ஏனென்றால் மூன்றாவது குழியை குறித்து நான் விவரித்து சொல்ல போகிறேன். The second pit where the people will dig it for God's children to fall in the pit. இரண்டாவது குழி என்னவென்றால், நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழுந்து தேவனுடைய பிள்ளைகள் குழியிலே விழுந்து போகும்படிக்கு வழிகளை உண்டாக்குற ஒரு குழிதான் இந்த குழி. When you read Proverbs, இதை நீங்கள் நீதிமொழிகள் 26 and verses 27, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, whoever digs a pit will fall in it, and the one who rolls a stone, it will come back on him. 26 and 27, chapter 26. படுகுழி வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். Shall we say amen to it? ஆமென் சொல்லுவோமா? Shall we say hallelujah? ஹalleluya. Let us not think more who is doing something against us or speaking something against us. நமக்கு விரோதமாக யாரோ இதை செய்கிறார்கள் அல்லது யாரோ நம்மை விரோதமாக எதிர்க்கிறதை குறித்து நாம் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நினைவில் கூற வேண்டிய அவசியமே இல்லை. Because the word of God is very clearly it is telling, one who rolls a stone, it will come back on him. ஏன்னா அந்த தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவா சொல்லுகிறது, கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் என்று. Say amen to it. ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. 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 Same Proverbs 28th chapter and verses 10 when you go. அதே நீதிமொழி 28:10 பார்க்கும் பொழுது, whoever causes the righteous to go astray in an evil way will himself fall into his own pit, but the upright will have a good inheritance. 28:10 நீதிமொழிகள், உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழி நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். Amen. Hallelujah. Amen. Can we get a clap offering to the Lord? கர்த்தருக்கு ஒரு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? Hallelujah. Hallelujah. You may be upright in your personal life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நேர்மையான மனுஷனா இருக்கலாம். You may be upright in your family life. உங்க குடும்பத்தில் ஒரு நேர்மையான மனுஷனா இருக்கலாம். In your profession. உங்களுடைய தொழில்ல அப்படி இருக்கலாம். In your business. உங்கள் வியாபாரத்தில் அப்படி இருக்கலாம். In your ministry. உங்கள் ஊழியத்தில் அப்படி இருக்கலாம். Yet you cannot expect people will do just for you. ஆனால் அது அப்படி இருக்கும் பொழுது, நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது ஜனங்கள் உங்களுக்கு நீதி செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. So people will keep doing evil things against the upright. எப்பவுமே நீதிமானுக்கு விரோதமாக அல்லது செம்மையானுக்கு விரோதமாக ஜனங்கள் எப்பொழுது தீமையே செய்ய நாடுகிறார்கள், நினைக்கிறார்கள். But here the word of God is clearly telling, ஆனா கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, whoever causes the righteous to go astray in an evil way will himself fall into his own pit. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழி நடத்துகிறவன் தான் வெட்டின குடியிலே தானே விழுவான். Amen. Amen. When you read in the life of Mordecai, நீங்கள் மொர்தெகாய் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, there was an Haman out of jealousy, he did the same for Mordecai. அங்கே பாருங்கள், ஆமான் என்ற மனுஷன் மொர்தெகாய்க்கு விரோதமாக இதே காரியத்தை தான் செய்தான். When you read chapter 7, Esther chapter 7, the last two verse, நீங்க எஸ்தர் 7ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, this Haman was preparing a gallon against this Mordecai. இங்கே பாருங்கள், இங்கே தூக்கு மரத்தை இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். But what happened? என்ன நடந்தது அப்போ? The gallon prepared for Mordecai, Haman himself had to fall in it. அங்க பாருங்க, ஆமான் அவன் மொர்தெகாய்க்கு உருவாக்கப்பட்ட தூக்கு மரத்திலே அங்க பாருங்கள், அவன் மொர்தெகாயை உண்டாக்கினான், ஆனா ஆமானே அதில் விட வேண்டியதாயிற்று. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. How many of you are listening to this word? இந்த வார்த்தை எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Whoever tries to prepare a gallon against you, உங்களுக்கு விரோதமாக யார் எப்படிப்பட்ட தூக்கை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு தயாரித்துக் கொண்டிருந்தாலும் சரி, whoever
tries to dig a pit against you to fall so that you will not rise up again. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் குழிகளை வெட்டி நீங்க கீழே விழுந்து விடுவீர்கள் மறுபடியும் எழும்ப மாட்டீர்கள் நினைக்கிறார்களோ, The word of God is telling, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, same people will fall in the same pit which has been dug for you. அந்த எந்த குழி உங்களுக்கு வெட்டப்பட்டதோ அதே குழியிலே குழியை வெட்டினவர்கள் விழுந்து விடுவார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. See, God is watching over your life and my life. உங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is expecting that his children will be just and righteous. Be just and righteous. எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான உத்தமம் சமயமான இருதயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். God saw the faithfulness in Mordecai. மொர்தெகாய் வாழ்க்கையில தேவன் உத்தமத்தை பார்த்தார். God saw that Mordecai was like a watchman standing for his people and for the nation. அங்கே மொர்தெகாய் பாருங்கள், அந்த காவல் வெளியிலே காவல்கார இடத்திலே தன் ஜனங்களுக்காகவும் மற்ற தேச ஜனங்களுக்காகவும் அங்கே அவன் பிரார்த்திக் கொண்டு காத்து கொண்டிருந்தான். God spoke to the heart of the king. அங்கே ராஜாவிடத்திலே இருதயத்திலே தேவன் மொர்தெகாய்க்காக பேசி, and God made the change the whole scenario. அங்கே பாருங்கள், முழு கதையும் தேவன் மாற்றி போட்டார். Can we get a clap offering to the Lord? கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? A big clap offering. Only God can change these things like this. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் ஒருவரே மாற்ற முடியும், செய்ய முடியும். And why do you and me have to think who is with me or who is not with me? நீங்கள் ஏன் நினைக்க வேண்டும் என்னோடு யார் இருக்கிறார்கள் என்னோடு யார் இல்லை என்று சொல்லி யோசித்து அதற்காக சங்கடப்பட வேண்டாம். Who is favoring me and who are standing against me? எனக்கு யார் நன்மை செய்கிறார்கள் அல்லது எனக்கு யார் தீமை செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. God is just expecting that you and me be faithful on what the Lord has asked me to do. தேவன் உங்களை என்னைய பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி அதில் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Say amen to it. Amen. Hallelujah. Amen. Hallelujah. The first pit is a pit of destruction. முதலாவதாக அழிவின் குழியை குறித்து பார்த்தோம். And the second pit, the pit dug by the men. இரண்டாவது குழி என்னவென்றால் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழியை குறித்து பார்த்தோம். Now we are going to get into the third pit. மூன்றாவது குழியை குறித்து பார்க்க போகிறோம். When you come back to the Zechariah 9 and verses 11. நீங்கள் சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, here let's hear the word once again. இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிப்போம். Because of the blood of my covenant with you, I will set your prisoners free from waterless pit. ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவராக தேவன் நம்மை இந்த தண்ணீரில்லாத குழியிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்காராம், விடுதலை ஆக்கி இருக்கிறார். Hallelujah. 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 So you and I are always expected to look to the cross. எப்பொழுதும் நீங்கள் நானும் சிலுவையை நோக்கி பார்க்க நாம் கடன்பட்டவர்களாய் இருக்கிறோம். You and I are expected to remember and confess the blood of Jesus which has been shed for us. எப்பொழுதும் நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அதை நாம் அறிக்கைப்படுவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. 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 You think about it, remember it, meditate it, believe it and declare it and have a victorious life. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும், அதை குறித்து அறிக்கை பண்ண வேண்டும், அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். Amen. Amen. Hallelujah. 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 So the third pit, மூன்றாவது குழி, the prisoners, the Lord is speaking, they have the hope in the Lord, trust in the Lord, but they have become the prisoners. இந்த மூன்றாவது குழி என்னவென்றால், ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கும், ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கும், ஆனாலும் கூட அவர்கள் ஒரு சிறையிருப்பிலே, குழி என்ற சிறையிருப்பிலே இருப்பார்கள். They are not able to come out and shine for the Lord. ஆண்டவருக்காக இந்த குழியில வெளியே வந்து ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாம இருக்கும். They have the vision, ஆனா அவருக்கு தரிசனம் இருக்கிறது, they have the calling, அவருக்கு அழைப்பு இருக்கிறது, they have the grace, அவருக்கு தேவ கிருபை இருக்கிறது, they have the anointing of the Holy Ghost, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது, they have the burden for the souls, அவர்களுக்கு தேவனை குறித்த ஒரு பாரம், ஆத்மா குறித்த பாரம் இருக்கிறது, they have the burden for the nations, தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கிறது,
but they are inactive totally. ஆனால் அவர்களை கட்டப்பட்டதாக ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். Because they are in the waterless pit. ஏனென்றால் அவர்கள் தண்ணீர் இல்லாத குடியிலே இருக்கிறவர்கள். They trust the Lord, they know the name of the Lord. அவர்கள் ஆண்டவரை குறித்து தெரியும், ஆண்டவர் நாமத்தை குறித்து தெரியும், அவர்கள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் தான். But at the same time they have been imprisoned by something. ஆனால் பாருங்கள், அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டு அவர் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். Hallelujah. 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 Today God wants to release that prisoners. அந்த சிறையிருப்பில் இருக்கிறவர்களை இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். Amen. மீட்டெடுக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Do you feel that the Spirit of the Lord is speaking to you? இப்பொழுது தேவ அவங்களோடு பேசுறத உணர்வீர்களா? Why don't you say amen to it? ஆமென் சொல்லுங்களா? ஆமென். Hallelujah. ஆமென். Hallelujah. 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 When you, I am going to keep it before the life of two persons from the Bible. வேதத்திலிருந்து ரெண்டு நபருடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். The life of Joseph. ஒன்று யோசேப்பினுடைய வாழ்க்கை. We who and I need not go depth into the life of Joseph because we all are so much aware of his life. யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நம்ம ஆழமா போக வேண்டியதில்லை. உங்க எல்லாருக்கும் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தெரியும். When you read from Genesis chapter 37, நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது read the verse 24, 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். 37 and 24. 24:37. No, 37th chapter 24th யா, verse. 37ஆம் அதிகாரம் 24ஆம். அவனை எடுத்து அந்த குழியில போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. Hallelujah. Hallelujah. This verse is speaking about the life of Joseph. இந்த வார்த்தை யோசேப்பின் வாழ்க்கை குறித்து பேசுகிறது. They took him and threw him into a pit. அவனை எடுத்து அந்த குழியிலே, தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே யோசேப்பை போட்டார்கள். The word of God is telling the pit was empty. வேதம் சொல்லுகிறது இந்த குழி தண்ணீர் இல்லாமல் வெறுமையா இருந்தது. The pit was empty. வெறும் குழியா இருந்தது. And there was no water in it. அந்த குழியிலே தண்ணீர் இல்லை. Just remember, imagine this scene. There is a pit and it doesn't have any bottom. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு குழி தண்ணீர் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? Just imagine and see. நீங்க ஒரு அத மனசுல கொண்டு வந்து பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. Joseph was thrown into that pit. அங்கே யோசேப்பு அந்த வெறும் தண்ணீர் இல்லாத குழியிலே தள்ளப்பட்டான். By whom this Joseph was thrown into the pit? இந்த அந்த குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்பு யார்? No, through whom this Joseph was thrown into the pit? யார் மூலமாக அந்த யோசேப்பு அந்த குழியிலே தள்ளப்பட்டான்? By his own brothers. சொந்த சகோதரர்கள் மூலமாக. By his own blood people. ஒரே ரத்தம், சொந்த ரத்தத்தின் பிள்ளைகள் சவுலால் தள்ளப்பட்டான். Hallelujah. Hallelujah. By he was so helpless. அவன் பாருங்க உதவியற்றவனாய் இருந்தான். In this situation he doesn't know why I am getting this punishment. இந்த நேரமிலே யோசேப்பு பார்க்கறான், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை? What I did? நான் என்ன தவறு செய்தேன்? Do I really deserve this punishment to be in the pit? இந்த குழியில இருப்பதற்கு இப்படிப்பட்ட தண்டனை எனக்கு தேவைதானா? What sin I committed? நான் என்ன பாவம் செய்தேன்? What wrong I did? நான் என்ன தவறு செய்தேன்? Just imagine the mental agony that Joseph would have gone through. இங்க பாருங்கள், யோசேப்பு மனதளவிலே சென்ற அந்த ஒரு நிலைமை யோசித்து பாருங்கள். The people who threw him in the pit, they were not his enemies. அவனை குழியிலே போட்டவர்கள் அவனுடைய விரோதிகள் அல்ல. By his own brothers. அவன் சொந்த சகோதரர்கள் தான் போட்டார்கள். From the childhood they all grew up together. எல்லாரும் யோசேப்பு சகோதரன் சின்ன குழந்தையிலிருந்து ஒரே இதிலே வளர்ந்தவர்கள் தான். But the same people, அதே ஜனங்கள் தான். when you start reading from 37th, when you start reading from 4, நீங்கள் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, what is the reason for this envious? இப்படிப்பட்ட ஒரு பகைக்கு என்ன காரணம்? Just because the father loved Joseph more than the other brothers. ஏன் தெரியுமா? அப்பா மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்தார். So he started hating Joseph. எனவே யோசேப்பை அவர்கள் பகைத்தார்கள். When you read further,
அதுக்கு பிறகு நீங்க படிக்கும் பொழுது Lord is speaking to him, speaking to Joseph and giving him a dream. அங்கே பாருங்கள், யோசேப்போடு கர்த்தர் பேசி, தேவன் பேசி அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார், சொப்பனத்துல பேசுகிறார். What God is going to do in the life of Joseph. யோசேப்பு வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார் என்பது குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறார் So சொப்பனத்திலே. Joseph was a person carrying a vision of God. அங்கே யோசேப்பு தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிற மனுஷனாய் இருந்தான். Say amen to it. ஆமென் சொல்லுவோமா? Do you carry the vision of God? தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறீர்களா நீங்கள்? Do you have the call over in your life, call of God in your life? உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு இருக்கிறதா? Do you have the grace of God in your life? உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இருக்கிறதா? This Joseph was carrying a vision. இந்த யோசேப்பு ஒரு தரிசனத்தோடு கூட அவன் அங்கே அழைக்கப்பட்டான். This vision was not from his own. இது அவனிடத்திலே சொந்தமாக வந்த ஒரு தரிசனம் அல்ல. God gave this vision to him. Say amen to it. தேவன் யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம். அவன் கேட்கவில்லை, தேவனே அவனுக்கு கொடுத்தார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. It's not that you and I came to the Lord, it's the Lord who have predestined our life and he has called us, chosen us. ஆண்டவராகிய தேவன் நம்மை அநாதி தீர்மானத்தின் முன்குறித்தபடியினாலே அவரே நம்ம அழைத்து அவரே நமக்கு தரிசனங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். He has preordained, முன்குறிக்கிறார். Yes. He has been preordained. And God is calling us. அவர் நம்மை அழைக்கிறார். And those who are called, God is making them righteous. அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்குகிறார். And God is glorifying them. நீதிமான் ஆட்கள் மீது கர்த்தர் மகிமைப்படுகிறார். Give glory to God. கர்த்தருக்கு மகிமை Do செலுத்துவோம். you feel that you are the one person in this list? இந்த லிஸ்ட்ல நீங்க உங்களோட பெயர் இருக்கிறதா பார்த்துக்கொள்ளுங்க. Amen. Amen. He was made righteous, then the time for God to glorify him, in between the time these sad things happened in the life of Joseph. இப்படிப்பட்ட நல்ல ஒரு தரிசனம் கொடுத்து வரும்பொழுது இப்படி துக்கமான ஒரு காரியம் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்து விட்டது. Joseph didn't even expect that brothers will turn against him totally. அவன் சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி பகைப்பார்கள் என்று சொல்லி ஒரு நொடி கூட யோசேப்பை நினைத்து பார்க்கவே இல்லை. Are you going in that situation? அப்படிப்பட்ட பாதையில் கடந்து செல்கிறீர்களா? It may not be your own blood. ஒருவேளை உங்க சொந்த ரத்தமா இல்லாம இருக்கலாம். But the brothers and sisters whom God made through his blood. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே இந்த உலகத்திலே முன்குறிக்கப்பட்ட சகோதரர்களாக கூட உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். The person who know the name of the Lord. யார் இயேசுவுடைய நாமத்தை அறிந்திருக்கிற அவர்களுக்கு கூட இருக்கலாம். The fellow servants of God. அவர்கள் ஆண்டவரை குறித்து அவ்வளவு அறிந்தவர்களா இருக்கலாம். They may speak against you or do things against you. திடீரென்று உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். Same thing happened in the life of Joseph. இதுதான் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது. When you read further, this innocent Joseph lovingly he was sharing his dream to his family, to his brothers. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஒன்றும் அறியாத யோசேப்பு தேவன் கொடுத்த தரிசனத்தை சவுலிடத்திலே பகிர்ந்து கொள்கிறான். He thought that they also will feel happy as they hear this vision. இந்த தரிசனம் சொப்பனத்தை சொன்னா என் சகோதரர்கள் மிக சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி அவன் பகிர்ந்து கொண்டான். You may also go through this path. நீங்கள் அப்படிதான் நீங்கள் கடந்து போகலாம். If I share the vision which God has given, you may feel that everyone will welcome that. ஒருவேளை நீங்க சொல்ல எனக்கு தேவன் இந்த தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்று மற்ற சொல்லும் பொழுது நீங்க நினைக்கலாம், ஓ அப்படியா பிரதர் வாங்க அப்படின்னு நினைக்கலாம், வரவேற்பான்னு நினைக்கலாம். But it didn't happen so. ஆனா அது நடக்கவே இல்லை. Instead, not only they showed the hatredness, further toward they became very jealous. அவனை பகைத்தது மாத்திரமல்ல அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று The எழுதியிருக்கிறது. hatredness turned one step ahead to jealous. அங்க பாருங்க அந்த பகை அப்படியே வளர்ந்து அது பொறாமையாய் மாறிவிட்டது. When you read further down, the father is sending Joseph to look back, to go and inquire about his brothers who have gone to shepherd the sheep in other place. அங்கே பாருங்கள், அதற்கு பிறகு பார்க்கும்போது அவன் தகப்பனார் யோசேப்பை தன் சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறார்கள் போய் பார்த்து விட்டா என்று அனுப்பும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. He is sending him to Shechem. அங்கே அவர் பார்த்து விசாரித்து வரும்படி அனுப்புகிறார். But he was not there. ஆனால் அங்கே அவர்கள் இல்லை.
just because he has to obey to the voice of the father, further he is going the 20 kilometers to obey to his father. ஆனா பாருங்கள், அப்பா சொல்லிவிட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த யோசேப்பு மறுபடியும் அவர் சகோதரர் இல்லாவிட்டாலும் கூட அவன் தொடர்ந்து 20 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அவன் சகோதரரை சந்திக்கிறான். Why I am keeping this before you? ஏன் இதை முன்பாக வைக்கிறேன் என்றால், you may think that my years are going. I am still going, I am still walking, I am still running, but I am not able to achieve what I am supposed to achieve or accomplish. நீங்க சொல்லலாம், தேவனுக்கு நான் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை என்னால் இன்னும் செய்து முடிக்கவில்லை, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் உழைத்துக்கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில முடிவு வரவில்லை என்று நினைக்கலாம் நீங்கள். But today the Lord is speaking to you. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். There we see from the distance these brothers are seeing Joseph coming towards him. அங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரத்திலே யோசேப்பு வருவதை சகோதரர்கள் பார்த்தார்கள். What was the reaction of these brothers? இந்த சகோதரருடைய அந்த நேரத்தில் அவளுக்கு ஏற்பட்ட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? They were not happy. Oh, my brother is coming with the food to inquire and fill my stomach. பாருங்க, என் தம்பி வரான், சகோதரன் வருகிறான், சாப்பாடோ வருகிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அவள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஓடவில்லை. But what happened? They are planning to kill him. ஆனா பாருங்கள், அவர் என்ன நினைத்தார்கள், அந்த சகோதரர்கள் இவனை எப்படியா கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். Sarcastically they they gave the comment saying, oh, the dreamer is coming. அவர்கள் பாருங்கள், ஒரு அசாதாரணமாக ஒரு கேவலமாக பரியாசமாக சொல்றாங்க, பாத்தியா இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை கேலி பண்ணார்கள். Are you being sarcastic by the community? ஒருவேளை உங்கள் சமுதாயத்திலே நீங்கள் பரியாசம் பண்ணப்படுகிறீர்களா? Today Lord is watching over what you are going through. இன்னைக்கு தேவன் நீங்க கடந்து செல்கிற கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். They didn't stop there. அங்கே அவர்கள் அதுபோல் நின்று போகவில்லை. They were not able to see Joseph carrying the vision. அவர்கள் யோசேப்பு அவன் ஒரு தரிசனத்தை சுமந்து வருகிறார் என்பதை குறித்து அவள் பார்க்கவில்லை. They were so keen that they even tried to kill him so that the vision will not be fulfilled. அவங்க பாருங்க, அந்த தரிசனம் நிறைவேறிட்டாலும் சரி இவனை கொலை செய்ய வேண்டும், கொன்றுவிட வேண்டும். No, they tried to kill him so that the vision given by Lord to Joseph will not be fulfilled. Yes, அவர்கள் அவனை கொன்று போட்டால் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறாது என்று சொல்லி அவர்கள் யோசித்து அதற்காக பிரயாசப்பட்டார்கள். Are you going through like that? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கடந்து செல்கிறீர்களா? You are carrying the burden. நீங்கள் அந்த burden-ஐ, அந்த பாரத்தை சுமக்கிறீர்கள். You are carrying the call of the Lord. நீங்கள் கர்த்தருடைய அழைப்பை சுமக்கிறீர்கள். You are carrying the vision given by our Lord God. தேவன் கொடுத்த அந்த அழைப்பை சுமந்து கொண்டு வருகிறீர்கள். But you are running, you are not able to accomplish. ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களை செய்து முடிக்கவில்லை. Somebody is planning against you so that your vision will not be fulfilled. அங்கே யாரோ ஒரு உங்களுக்காக அவர்கள் உங்களுடைய தரிசனத்தை எப்படியா தடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து அதற்குரிய பிரயாசங்களை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். So they decided to kill him and put in the waterless pit. அவர்கள் யோசித்தார்கள், எப்படியாவது உன்னை கொலை செய்து அந்த தனிலா குடியிலே போட்டு விட வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள். There Reuben comes and telling, let's not kill but we'll just throw him into the pit. அங்கே ரூபன் சொல்லுகிறான், கொலை செய்ய வேண்டாம், இந்த குடியிலே போட்டு விட்டால் போதும். Is that the love that he had on Joseph? அது ஒரு out of life? ஒருவேளை யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் அது? இல்லை. Reuben carried the love towards Joseph? அங்கே ரூபன் யோசேப் மேல ஒரு அன்பு இருக்கிறத போல இருக்கிறதா அது? No, definitely not. அது ஒரு அன்பே இல்லை. But why he told that? ஏன் அப்படி சொல்லுகிறார்? He was telling, let there not be any bloodshed. ஏன் சொல்லுகிறார் என்றால் இப்படிப்பட்ட ரத்தம் சிந்தல் நமக்கு வேண்டாம் என்பதற்காக ரூபன் சொல்லுகிறான். Let him die, but let the bloodshed should not be there. அவன் மரிக்கட்டும், ஆனா ரத்தம் சிந்தப்பட வேண்டாம். He doesn't carry the love of God. அவன் தேவனுடைய அன்பை அவன் சுமந்திருக்கவில்லை. He doesn't carry anything the concern for Joseph. ஆனா யோசேப்பை குறித்து எப்படியான ஒரு அக்கறையும் அவனுக்கு இருந்ததாக இல்லை. And he didn't have neither love nor the fear of God. அவனுக்கு யோசேப் மேல் அன்பும் இல்லை, அது அக்கறையும் இல்லை.
Deva bayam. தேவ பயம் இல்லை, அக்கறையும் இல்லை. But he had the fear that whether the blood vengeance should not hurt him. ஆனா அவனுக்கு இருந்த ஒரே பயம் என்ன, ஒரு கொலை செய்து ரத்த பழி வந்து விடுமோ என்ற ஒரு பயம் அவனுக்குள்ள He இருந்தது. was scared of blood vengeance, but he was not scared of our Lord God. அவனுக்கு பாருங்க, ரத்தத்தை குறித்து ஒரு பயம் இருந்தது, ரத்த பழி வந்துடுமோன்னு பயம் இருந்தது, ஆனால் தேவனை குறித்த பயம் அவனுக்கு இல்லை. That is the reason he is telling, let's not kill, but just will throw him in the pit. அதனால்தான் ரூபன் சொல்லுகிறான், அவனை நாம் கொலை செய்ய வேண்டாம், நம் குழியிலே போட்டு விடலாம். Again, you and I know how there came the merchants from the Ishmaelites. They are coming, and Judah is giving this suggestion that we will sell to these Midianites. அதற்கு பிறகு பார்க்கிறோம், அங்கே மீதியானவர் வருகிறார்கள், அவர்களை விற்று விடலாம், அவர்களை விற்று என்று சொல்லி யூதா ஒரு நல்ல ஒரு ஐடியா அவர் கொடுக்கிறார். It's not நல்ல ஆலோசனை, it was a suggestion. ஒரு சஜஷன் கொடுக்கிறார். But again you should think that is Judah having really the love for Joseph? இங்க பாருங்க, யூதா கொடுக்கிற ஒரு ஆலோசனை, அது பாருங்க, அதுவும் யோசேப்பை நேசிக்கிற அன்பா இருக்கிறத போல இருக்கிற ஒரு ஆலோசனை இருக்கிறதா? Definitely not again. கண்டிப்பாக அந்த ஆலோசனை அவன் கொடுக்கவில்லை, அன்பான ஆலோசனை இல்லை. He was okay that my brother live as a slave for his lifetime. ஆனா பாருங்க, அவன் நினைக்கிறான், ஏன் தம்பி வாழ்க்கை முழுவதும் ஒரு அடிமையாக இருந்து விட்டோம் என்று நினைக்கிறான். Is that a good concern? You would say that? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அது அவன் மேல ஒரு அக்கறையை நினைக்கிறீர்களா? No. இல்லை. So why we are trying to help our family? ஏன் நம் குடும்பத்துக்காக உதவி செய்கிறோம் நினைக்கிறோம்? Why we are going and trying to show the favor for the people, the needy people? ஏன் நாம் மற்ற தேவையோடு ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் போய் உதவி செய்ய நினைக்கிறோம்? Why we are praying for the people who are already bound? ஏற்கனவே கட்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவி ஜெபிக்க வேண்டும் ஏன் நாம் நினைக்கிறோம்? Because we don't want them to be in the slavery. ஏனென்றால் அவர்கள் அடிமைத்தனத்திலும் அல்லது சிறையிருப்பு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி செய்கிறோம். We don't want them ever to be in sickness. அவர்கள் வியாதியில எப்பொழுது இருக்கக்கூடாது என்பதற்காக நினைக்கிறோம். We don't want them ever to be in poverty. அவர்கள் வறுமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக போய் உதவி செய்கிறோம். We don't want ever them to be under the power of darkness. அவர்கள் எப்பொழுதும் இருளில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் சென்று உதவி செய்கிறோம். That is the reason we are interceding and praying. அதுக்காகத்தான் நாம் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறோம். That is the reason one step we are going and helping with whatever we can do. அதுக்காகத்தான் இன்னொரு படி மேலே சென்று நம்மால் முடிந்த காரியத்தை உதவி செய்ய நாடுகிறோம். But this brother, ஆனா இந்த சகோதரர்கள், he is telling, let us instead let us sell this Joseph so that for his lifetime it was okay for him that Joseph be a slave in some other nation. ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் நினைக்கிறார்கள், இந்த யோசேப்புக்கு உதவி செய்து எப்படிப்பட்ட உதவி, இவன் வாழ்நாள் ஃபுல்லா சிறையிருப்பு இருக்கட்டும், அடிமைத்தனத்தில் இருக்கட்டும், எனவே வெற்றி போடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். So that was the condition of Joseph. அதுதான் யோசேப்புடைய நிலைமை. But today the Lord is watching over this Joseph. இந்த யோசேப்பை தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். He was prisoned now. இப்போது அவன் சிறையிருப்பு இருக்கிறான். Even the people are coming and taking him out of the pit and selling them to the Midianites. அந்த மீதியானிடத்திலே அந்த குழியிலிருந்து எடுத்து மீதியானிடத்திலே கொடுக்கிறார்களே, but still he was prisoned, he was in the slavery. அப்போது அவன் கொடுத்தாலும் கூட யோசேப்பு அவன் சிறையிருப்பில் தான் இருந்தான். Hallelujah. Hallelujah. So are you going through such situations? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறீர்களா? There came in, when you read in the 39th chapter, நீங்கள் 39வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, you and I know how God was with Joseph and God showed him the grace, showed him the favor of God and men. அங்கே பாருங்கள், 39 அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்போடு தேவன் அவனுக்கு தயவு செய்தார், தயவு கண்டான். His grace was upon him, அவன் மேல் தேவனுடைய கிருபை இருந்தது, and he granted the favor of men for him. அது மாத்திரமல்ல, மனுஷ தயவையும் யோசேப்பு பெற்றுக்கொண்டான். Can we lift our hands and give glory to God? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். So you may be in the same situation, but don't forget that God is with you. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட அதே சூழல் இருந்தாலும்
நீங்கள் மறந்து விடாதீர்கள், தேவன் உங்களோட கூட இருக்கிறார். Because you carry the vision of God. நீங்கள் தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Till the vision is getting fulfilled, nobody can stand against you. அந்த தேவன் கொடுத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் வரையிலும் உங்களுக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. You may feel that you are imprisoned. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நான் குடியில இருக்கிறது போல நினைத்துக் கொள்ளலாம். You may feel that I am bound to do anything whatever I need to do. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இப்பொழுது எதையும் செய்ய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கேன் நினைத்துக் கொண்டிருக்கலாம். But today you will not know God is working in your life which our eyes are not able to see. எப்படி யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது போல அவன் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாதிருந்தும் தேவன் தன் சித்தத்தை செய்து முடித்தது போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் கர்த்தர் அவர் உங்கள் வாழ்க்கை செய்து முடிப்பார். No, God, see, so many things are happening in the life of Joseph. யோசேப்பு வாழ்க்கையில் அநேக காரியம் நடக்கிறது. But at the same time, God is with him. தேவன் அவனோட கூட இருக்கிறார். And God is working in his life, which Joseph was not able to see that. Yes, யோசேப்பு தேவன் அவனோட கூட இருக்கிறார் என்பதையும் யோசேப்புக்கு கர்த்தர் செய்கிறார் என்பதையும் யோசேப்பு கண்ணாலே காண முடியவில்லை. Even in our life, I encourage you saying that you may have the vision but you are not able to do. The situation is not allowing you to do. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கலாம். நீங்கள் ஆண்டவர் தரிசனத்தை சுமந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், செய்ய முடியாத போல சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். The situation is totally unfavorable for you. இப்போது உங்களுக்கு உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லாம இருக்கலாம். And every doors are closed for you. எல்லா கதவுகளும் உங்களுக்காக மூடப்பட்டிருக்கலாம். You may feel that you are prisoned. நீங்கள் நினைக்கலாம், நான் சிறைப்பட்டு போனேன் என்று. But God is working in your life which you may not see with your own eyes. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் சொந்த கண்ணாலே அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். Can we give clap offering to the Lord? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்களாலே அதை பார்க்க முடியவில்லை, ஆனால் தரிசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே மறைமுகமாக தேவன் உங்களுடைய வாழ்விலே கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், கூட இருக்கிறார். அவருடைய கிருபைகளை அருளுகிறார், மனுஷ தயவையும் ஆண்டவர் அருளுகிறார். அதோடு கூட அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவான கிரியைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பலிபீடத்தில் நின்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு நேராக பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட இதை நான் அறிவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Hallelujah. Hallelujah. To make it short, அதை இன்னும் நான் குறிக்க சொல்லுகிறேன். the time came, ஒரு நேரம் வந்தது, God gave the dream to the king. அந்த பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். Gentile king, he was a Gentile king. அவன் வந்து ஒரு புறஜாதி ஒரு ராஜாவா இருந்தான், எகிப்துக்கு ராஜாவா இருந்தான். And God he needed one person who will give the meaning for his dream. அங்க பாருங்கள், அவன் பார்த்த சொப்பனத்துக்கு அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நபர் ராஜாவுக்கு தேவைப்பட்டது. And that was nothing but Joseph. அது வேற யாரும் இல்லை, அது யோசேப்பு தான். Can we give glory to God? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? God can speak to anybody for your vision to be fulfilled. உங்களுடைய தரிசனம் நிறைவேற தேவன் யாரிடத்திலும் பேச முடியும். Say amen to it. Amen. God can change the heart of any people. ஆண்டவர் யாருடைய இருதயத்தையும் உங்களுடைய தரிசனம் நேரா திருப்ப முடியும். God can stir up the spirit of any kings. எப்பேற்பட்ட ராஜாவுடைய ஆவியும் தேவனாலே உங்களுக்கு நேராய் திருப்ப முடியும், ஏவ முடியும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. In the 41st chapter in the 14th verse, 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே the king is commanding his people to bring Joseph out of the dungeon. அங்கே பாருங்கள், யோசேப்பை காவல்களிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி ராஜா அங்கே ஆளை அனுப்புகிறான் யோசேப்பினிடத்திலே. And swiftly he is commanding, swiftly bring him out. அவனை உடனடியாக தீவிரமாக அழைத்து வாருங்கள். Hallelujah. 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 The Lord is commanding. அங்கே ராஜா அங்கே வார்த்தை அனுப்புகிறான். And by Joseph came out of this prison. அந்த சிறையிருப்பிலிருந்து யோசேப்பு வெளியே வந்தான். And God made him as a blessing for that Egypt.
ஆண்டவராகிய தேவன் எகிப்துக்கு அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். God made Joseph as a blessing to give solution for the nation which is going